அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. 5 நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் 1வது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹஜ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி. நபி ஹஜ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பிரபலமான நபி அவர்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் இறப்புக்கு 100 ஆண்டுகளுக்கு பிறகும், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் பிறப்புக்கு 1000 ஆண்டுகள் முன்னதாகவும் பாபுல் என்னும் நகரில் பிறந்தார்கள். இவர்கள் சீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடம் கல்வி பயின்றார்கள். வானசாஸ்திரம், கணிதம், தையற்கலை, ஆயுத பயிற்சி, எழுத்துக்கலை ஆகியவற்றை தோற்றுவித்த பெருமை இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே சாரும். இவர்களின் காலத்தில் அநேக மொழிகள் பேசப்பட்டன. அல்லாஹ் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லா மொழியையும் கற்பித்தார். எனவே அந்தந்த மொழியினரிடம் அவர்களின் மொழியிலேயே பேசுவார்கள். குர்ஆனில் இவர்களை உண்மையாளர், பொறுமையாளர் என வர்ணிக்கப்பட்டுள்ளது. இறை நெருக்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தையும் பெற்றுள்ளார்கள். இவர் நிதானமாக பேசுபவர், அமைதியானவர், பூமியை பார்த்து நடப்பவர், பேசும்போது ஆட்காட்டி விரலால் அடிக்கடி செய்கை செய்பவர் என வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றனர். தமது முழு வாழ்வையும் இறைவனின் பக்கம் மக்களையும் அழைப்பதிலே அர்ப்பணித்தார்கள். 2வது தலைப்பு அல்லாஹ்வின் ஆற்றல். சந்திரனின் பிரயோஜனம். அல்லாஹ் தஆலா நமது நன்மைக்காக நிலவை படைத்தான். அது நமக்கு குளிர்ச்சியையும் வெளிச்சத்தையும் தருகிறது. இதனால் செடி கொடிகள், பழங்கள், மலர்கள் உற்பத்தியாகின்றன. இதனின் சுழற்சிக்காக அல்லாஹ் தஆலா இலக்குகளை நிர்ணயித்து உள்ளான். அது ஒவ்வொரு நாளும் ஓர் இலக்கு என வளர்ந்து இறுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து பேரிச்சம் மரத்தின் பழைய கிளை போன்று ஆகிவிடுகிறது. நிலவின் சுழற்சியினால் நமக்கு கிடைக்கின்ற எண்ணற்ற உலக நன்மை ஒருபுறம் இருக்க, வழிபாடு மற்றும் ஹஜ்ஜுக்கான நேரங்காலம் ஆகியவற்றையும் நாம் தெரிந்து கொள்கிறோம். நிலவின் வெளிச்சமும் அது வளர்ந்து தேய்வதும் அல்லாஹ்வின் ஆற்றல் மற்றும் வல்லமைக்கான மாபெரும் ஒரு சான்றாகும். 3வது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி. ஐவேளை தொழுகைக்கான சுப செய்தி. அல்லாஹ் தஆலா அறிவித்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நான் உங்களின் உம்மத்தினருக்கு 5 வேளை தொழுகையை கடமையாக்கியுள்ளேன். எவர் அவற்றை நேரம் தவறாமல் தொழுது வருவாரோ அவரை சுவனத்தில் புக செய்திட உறுதி பூண்டுள்ளேன். மேலும் எவர் நியமமாக தொழவில்லையோ அவருக்காக நான் எந்த உறுதியும் வழங்கவில்லை என்பதாக அல்லாஹ் தொழுகையாளிகளுக்கு நன்மாராயம் வாக்குறுதி அளிக்கின்றான். 4வது தலைப்பு ஒரு சுன்னத்தை பற்றி. பிடரிக்கு மசகு செய்தல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையை மசகு செய்தவுடன் அப்படியே கைகளை பின்னோக்கி கொண்டு வந்து பிடரிக்கும் மசகு செய்ததை நேரில் பார்த்த எனது தாதா என்னிடம் கூறினார்கள் என தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்துள்ளார்கள். 5வது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. முஹர்ரம் மாதம் நோன்பின் சிறப்பு. முஹர்ரம் மாதம் ஒரு நாள் நோன்பு வைப்பவருக்கு 30 நாட்கள் நோன்பு வைத்த நன்மை கிடைக்கும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 6வது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி. மது அருந்துதல். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், எவன் மது அருந்தி போதையின் நிலையில் மரணிக்கின்றானோ அவன் காஃபிராக மரணிக்கிறான். 7வது தலைப்பு ஒரு உலகத்தை பற்றி. உலகில் எளிமையை கையாளவும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆயிஷாவே, நீ கியாமத்து நாளில் என்னுடன் சேர்ந்திருக்க நாடினால் ஒரு பயணி எவ்வளவு சாதனங்களை எடுத்து செல்வாரோ அவ்வளவு நீயும் எடுத்துக்கொள்வாயாக. மேலும் செல்வந்தர்களிடமிருந்து தன்னை தற்காத்து கொள்வாயாக. மேலும் கிழிந்த ஆடைகளை ஒட்டு போட்டு உபயோகிப்பாயாக என கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த ஹதீஸ் திருமதி ஹதீஸ் ஷரீஃபிலே பதிவு செய்யப்படுகிறது. 1780வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. 8வது தலைப்பு மறுமையை பற்றி. சுவனத்தின் பலம். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், சுவனத்தில் சுவனவாசிகள் இவ்வாறு இருப்பார்கள், அதாவது அவர்களின் மீது சுவன மரங்களின் நிழல் படிந்திருக்கும். மேலும் அதன் பழங்கள் அவற்றின் இஷ்டத்திற்கு கொடுக்கப்படும், அதாவது அவர்கள் விரும்பிய பழத்தை நாடிய இடத்திலேயே பெற்றுக்கொள்வார்கள் என சூரா தஹ்ரில் அல்லாஹ் கூறுகிறான். 9வது தலைப்பு நபி வழி மருத்துவம். தொழுகை ஓர் நோய் நிவாரணி. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நான் தொழுகையை முடித்துக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகம் சென்று அமர்ந்தேன். பிறகு என்னை கூர்ந்து பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உமக்கு வயிற்று வலியா என கேட்டார்கள். நான் ஆம் யா ரசூலுல்லாஹ் என்றேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எழுந்து போய் தொழுங்கள், ஏனெனில் தொழுகையில் நோய் நிவாரணி உள்ளது என்றார்கள். இந்த ஹதீஸ் இப்னு மாஜா ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவு செய்யப்படுகிறது. குறிப்பு,
தொழுகை முக்கியமான வணக்கமாக இருப்பதுடன் ஆத்மா மற்றும் உடல் ரீதியான நோய்களுக்கு சிகிச்சையாகவும் இருக்கிறது. எனவே தொழுகையை ஒரு வணக்கமாக கருதி நிறைவேற்றிட வேண்டும் என்பது முக்கியமான விஷயமாகும். 10வது தலைப்பு குர்ஆனின் அறிவுரை. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், தெளிவான ஆதாரங்கள் தங்களிடம் வந்த பின்னரும் யார் கருத்து வேறுபாடு கொண்டு பிரிந்து விட்டார்களோ அவர்களை போன்று நீங்களும் ஆகிவிடாதீர்கள். அத்தகையோருக்கு கடுமையான வேதனை உண்டு என சூரா ஆல் இம்ரானிலே அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ் எந்த நன்மையை கேட்டமோ அந்த அமலை செய்யக்கூடிய பாக்கியத்தையும், எதை விட்டு அல்லாஹ் நம்மை தடுத்திருக்க சொன்னானோ அந்த தீயதை விட்டு தடுத்திருக்கக்கூடிய பாக்கியத்தையும் நம்மருக்கு அல்லாஹ் தந்தல் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். ஹைரி சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் நம்முடைய சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லியுமே இதில் நம்ம 5 நிமிடம் மாதம் போட்டுட்ருக்கோம். ஆனால் உங்களுக்கு 6 நிமிஷம் வந்துடும். எது நினச்சிக்க வேணாம். இன்ஷா அல்லாஹ் இந்த 6-5 நிமிஷத்தில் உங்களுக்கு 10 தலைப்பில் முக்கியமான தகவல்கள் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய நண்பர்கள் எல்லாத்துக்குமே ஷேர் செய்து இந்த டெய்லியுமே காலைல உங்களுக்கு இதில் அப்டேட் பார்த்திங்கன்னா 5:45 6 மணிக்கெலாம் வந்துடும். இன்ஷா அல்லாஹ் கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்கள். மறுமைக்கான தயாரிப்பு செய்து கொள்ளுங்கள். வல்லல்லாஹ் நம்மளுக்கு போதுமானவங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.